திருமணியானது நட்சத்திரங்களாக பிறந்தால் கொண்டாடுகின்ற வெலக்கனி தாஸ் ஹாப்பி பர்த்டே மற்றும் பிறந்தால் கொண்டாடுகிற தியா அனிதா ஹாப்பி பர்த்டே மற்றும் விசேஷ நகரத்துக்காக மேரி நந்தினி மற்றும் மார்கரெட் மேரி குடும்பத்தினருடன் பிள்ளைகளுக்கு படிப்பும் மற்றும் நல்ல உடல் சுகத்துக்காகவும் மற்றும் பிரகாஷ் ராணி அவருடைய இன்டென்ஷனுக்காக இந்த திருப்பலி ஒதுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூயாவின் பேராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரி தூய மனிதர்கள் கொண்டாட நாம் தகுதியின் பொருட்சி நம் பாவை ஏற்றுக்கொள்வோம். எல்லா வலையினரும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவை ஏற்றுக்கொள்கிறேன். சரியால் சொல்லால் செயலால் கடமையில் தவறினால் பாவம் செய்கிறேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் கடியான புனிதமையாரையும் வானத்துய புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நான் மேலான ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளப்படுகிறேன். எல்லா வலையிலும் நம் மீது இறக்க வைத்து நம் அவனை மன்னித்து நம்ம நிலை வாழ்க்கை அழைத்து செல்வதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மனிதனான ஒரு வாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவை வைத்தான முறையில் செயல்படுத்துகின்றேன். அதனால் ஆர்வமிக்க இறைப்பற்றாலும் உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையாளர் வரவிருக்கும் பெருவிழாவுக்கு கிறிஸ்து மக்களில் விரைந்திட ஆற்றல் பெற அருள்வீராக. உம்முடைய தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்ற ஆண்டோரும் திருமகனாக இயேசு கிறிஸ்துவையாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், நானும் புரிந்து கொண்டேன். பின்னர் நீர் அவர்களின் செயல்களை எனக்கு காட்டினீர். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். அவர்கள் எனக்கு எதிராய் மரத்தை பழத்தோடு அழிப்போம், வாழ்வோரின் நாட்டிலிருந்து அவனை அகற்றி விடுவோம், அவன் பெயர் மறக்கப்படட்டும் என்று சொல்லி சதித்திட்டம் தீட்டியதை நான் அறியாதிருந்தேன். படைகளின் ஆண்டவரே, நீர் நேர்மையோடு தீர்ப்பிடுபவர். உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் சோதித்தறிபவர். நீர் அவர்களை பழி வாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாவுக்கு நன்றி. பதிலுரை பாடல் முதல் பதில். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். ஆண்டவரே,
ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். என் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். என்னை துரத்துவோர் அனைவரிடமிருந்தும் என்னை காப்பாற்றி தப்புவியும். இல்லையெனில் என் எதிரிகள் சிங்கம் போல என்னை பீறி கிழித்து போடுவார்கள். விடுவிப்போர் எவரும் இரார். அல்லவே ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். ஆண்டவரே, என் நேர்மைக்கும் வாய்மைக்கும் ஏற்ப எனக்கு தீர்ப்பளியும். பொல்லாரின் தீமையை முடிவுக்கு கொண்டு வாரும். நல்லவரை நிலைநிறுத்தும். நீர் எண்ணங்களையும் விருப்பங்களையும் கண்டறிபவர். நீதி அருளும் கடவுள். அல்லவே ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். கடவுளே என் கேடையும். நேரிய உள்ளத்தோரை அவர் விடுவிப்பார். கடவுள் நடுநிலை தவறாத நீதிபதி. நாதோறும் அநீதியை பொறுத்துக் கொள்ளாத இறைவன். அல்லவே ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். ஆயனன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். நம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாரும் பொருட்டு அந்த மகனை அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆயனன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய திருநற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் யூதர்களின் திருவிழா கூட்டத்தில் சிலர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு, அவர் வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையிலே இவரே என்றனர். மற்றும் சிலர், கலிலேயாவிலிருந்து மெஸ்ஸியா வருவார், தாவீதின் மரபிலிருந்து அவர் கூடியிருந்த பெத்லகேம் ஊரிலிருந்து மெஸ்ஸியா வருவார் என்றல்லவா மறைநூல் கூறியிருக்கிறது என்றனர். இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது. சிலர் அவரை பிடிக்க விரும்பினார், ஆனால் யாரும் அவரை தொடவில்லை. தலைமை குருக்கள், பரிசேயர்கள் அனுப்பியிருந்த காவலர்கள் அவரிடம் திரும்பி வந்தார்கள். அவர்கள் காவலரிடம் ஏன் அவனை பிடித்துக் கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். காவலர் மறுமொழியாக, அவரைப் போல எவரும் என்றுமே பேசியதில்லை என்றனர். பரிசேயர் அவர்களை பார்த்து, நீங்களும் ஏமாந்து போனீர்களோ? தலைவர்களாவது பரிசேயர்களாவது அவனை நம்புவோர் யாராவது உண்டா? இம்மக்கள் கூட்டத்திற்கு திருச்சட்டம் தெரியாது, அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார். அங்கிருந்த பரிசேயர்கள் ஒருவர், நிகதமும் அவரை முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர். அவரிடம், ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது அவர் என்ன செய்கின்றார் அறியாத ஒருவருக்கும் தீர்ப்பு அளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்றார் என்று கேட்டார். அவர்கள் மொழியாக, நீர் கல்லியரா என மனநூலை துருவியாளர் அப்போது கல்லியாகிறது இறைவாக்கில் யாரும் தோன்றுவதில்லை என்பதை அறிந்து கொள்வீர் என்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் வீட்டுக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரர்களே, என்னுடைய நற்செய்தியில் வந்து 2 விஷயங்கள் நாம் ஆராயலாம். முதல்வராவது, மக்கள் சில கூட்டத்தில் அவர்கள் கடவுளுடைய வார்த்தை, ஆண்டவர் இயேசு வார்த்தை கேட்டு அவரை நம்புகிறார்கள்.
சில பேர் அவரை நம்புவதில்லை. இந்த ரெண்டு வேறுபாடுகளை நம்ம பார்க்கின்றோம். அதில் சிலர் நம்புபவர்கள் அவர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையிலே இவரே என்றார். அதாவது அவர் பேசக்கூடிய விஷயத்தை தெரிந்து கொண்டு அவர்கள் நம்புகிறார்கள். மற்றும் அவர்கள் சில பேர் இறை சட்டங்களை படித்தவர்கள். ஏனெனில் உண்மை எப்பொழுதுமே ஒரு விடத்தில் தான் வரும். அது கடவுளுக்கு மட்டும்தான் வரும். அது உண்மையாக இருப்பவர்களுக்கு மட்டும்தான் வரும். அது நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஈஸியாக. இப்போ பொய் பித்தலாட்டம் பேசுறவங்ககிட்ட உண்மை இருக்காது. அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஈஸியாக. இன்று அந்த நற்செய்தியை பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு பேசுவதை பார்த்து சிலர் தெரிந்து கொள்கிறார், இவர் தான் உண்மையான இறைவாக்கினர், வரவேண்டி இருப்பவர் அப்படின்னு. ஆனால் இருந்தாலும் அவர்களுக்குள்ள ஒரு குழப்பம். என்ன குழப்பம் அப்படின்னா, இவர்கள் ஆண்டவர் இயேசு இறைவாக்கினர் தாவீது அரசன் மூலியமாக தான் அரச குடும்பத்தில் பிறந்தவராக இருக்க வேண்டும் ஒன்று. இரண்டாவது அவர் மெஸ்ஸியா வர வேண்டியது தாவீதின் பரப்பிலிருந்து இருந்து வர வேண்டியது பெத்லஹேம் என்ற ஊரில் தான் மெஸ்ஸியா வர வேண்டியதாக இருந்தது அப்படின்னு அவருக்கு தெரியும். ஆனால் இயேசு அங்கிருந்து பிறந்து வந்தவர் தான். ஆனால் அவருக்கு தெரியல, மக்களுக்கு அவர் எங்கேருந்து வந்தவர் அப்படின்னு தெரியாதனால அந்த குழப்பத்தில் இருக்கிறார். அதே சமயத்தில் சில பேர் பிடிக்காதவர்கள் ஆண்டவர் இயேசுவை பிடித்து அவர் அரசு பண்ண சொல்லி ஆளுங்க அனுப்புவாங்க. அவர்கள் போய் அரசு பண்ணாமல் மறுபடியும் மீண்டு வராங்க. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா அவர்களுக்கு ஆர்டர் என்ன அப்படின்னா போய் அவரை பிடிச்சிட்டு வரணும். ஆனால் அவர்களும் அவர் சொல்வதை கேட்டு அவர்கள் அவரை பிடிக்காமல் வருகிறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, அவரை பிடிச்சிட்டு வரல அப்படின்னு சொல்லும் பொழுது, இது போல பேசினதுகளை நம்ம யாருமே பார்த்ததே இல்லை அப்படின்னு அவர்களும் ஆண்டவர் இயேசு பார்த்து கேட்குறாங்க. இன்றைய நற்செய்தி இவ்வளவுதான். கடவுள் பேசுவதை எத்தனை பேர் உண்மையில் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் மற்றும் அதுபடி நம்ம நடந்து கொள்கிறோம். இதுதான் நம்முடைய நற்செய்திய போதனை. கிறிஸ்துவனுடைய கடவுள்கிட்ட பேசும் பொழுது அது நம்ம கேட்கணும். அது கேட்க தான் நம்முடைய மனது அந்த பரிசுத்தமாக, அது நல்ல வழியாக, அது நல்ல மனிதர்களாக மாறக்கூடிய அந்த தன்மை நமக்கு கிடைக்கும். அதனால தான் விவிலியம் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுளுடைய வார்த்தை நம்ம படிக்க அந்த ஞானமும் அறிவும் நமக்கு வரும். அது மட்டும் இல்லை, அந்த கடவுளுடைய வார்த்தை மட்டும்தான் ஒரு மனிதனை உயிர் உள்ளவன் மனிதனாக ஆகும். ஏற்கனவே மனிதன் சொன்னாலே உயிர் இருக்கிறவன் தான். ஆனால் அதுக்குள்ளே இன்னொரு உயிர் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அதாவது கடவுள் பேசக்கூடிய அந்த வார்த்தை நமக்குள்ளே ஒரு உண்மையான ஒரு புது உயிராக நம்ம தொடர முடியும். அது மூலிமா நம்ம நிறைய வேலைகள் செய்யலாம். எப்படின்னா, ஒரு பழைய காலத்துலாம் இந்த ஒரு இது காணுவாங்க, ஆட் காணுவாங்க, பூஸ்ட். அந்த பூஸ்ட் குடிச்சுட்டு அப்படியே கிரிக்கெட்டுக்கெல்லாம் பயங்கரம் பாதகம் பறக்கும். பார்த்துருப்பீங்க இல்லையா? இப்போ கூட நீங்கள் கூட குடிக்கிறீங்க, நிறைய பேர் பூஸ்ட்லாம் குடிக்கிறது இல்லையா? சரி, ஓகே. ஹார்லிக்ஸ் குடிக்கிறீங்க. நம்மளே சில நேரத்தில் கடவுள் இந்த மாதிரி ஒரு உற்சாகம் கொடுப்பாங்க. கடவுள் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சக்தி இருக்குல்ல, அது மூலமாக நான் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். ஒன்று கடவுள் கிட்ட நம்ம கிடைக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா தைரியம். என்ன தைரியம்னா, முன்ன பேசக்கூடிய தைரியம் நம்ம கடவுள் கொடுப்பாங்க. ரெண்டாவது எப்பொழுதுமே மற்றவர்களுக்காக நம்ம ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை கடவுள் கொடுப்பாங்க. அது ரொம்ப முக்கியமானது. அதாவது மற்றவர்களுக்காக ஏதாவது சேவை செய்யணும், மற்றவர்களுக்காக உழைக்கணும், மற்றவர்களுக்காக எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. இப்போ இது என்னுடைய வேலை, அந்த வேலை இல்லாமல் இன்னொரு எக்ஸ்ட்ரா நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ இல்லை மற்றவங்களுக்காக உதவி செய்கிறதோ, அந்த மாதிரி ஒரு உற்சாகம் நமக்கு பண்ணி கொடுப்பார். இந்த ரெண்டு பொருட்கள் நமக்கு தேவைப்படுது. அதாவது ஒரு உற்சாகம் நமக்கு தேவை, உண்மை பேசுறதுக்கும் மற்றும் மற்றவர்களுக்காக நம்ம உழைக்கிறதுக்கு இந்த ரெண்டு ஆசீர்வாதம் கடவுள் கொடுப்பார். கிறிஸ்துவன் என்னுடைய கடைசியில் அந்த இன்னொரு ஆண்டவர் இயேசு பின்பற்றியவரான நிகதம், அவரும் ஆண்டவர் அரெஸ்ட் பண்ண சொல்லும் பொழுது அந்த ஒரு உண்மை சொல்கிறார். நம்முடைய சட்டப்படி ஒரு மனிதரை நீங்கள் பிடிக்கணும், அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா முதல் அவங்கள்ட்ட கேட்கணும், அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, தவறு என்ன செஞ்சுருக்காங்க தெரிந்து ஆராய்ந்து அதாயிட்ட பிறகு நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் எப்படி நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவருக்கு அதுக்கு மற்றவர்களெல்லாம்
வந்து கோபத்தில் வந்து நீயும் அவனுக்கு சேர்ந்தவரா அப்படின்னு கேட்குறாங்க. அது இல்லாமல் கோட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு போயிட்டு பைபிள் படிங்க, அந்த காலத்தில் இருந்த அந்த அவங்க கிட்ட சட்டங்களை போய் படிங்க. எங்கேருந்து வந்து இறைவாக்கினர் வருவார், கலிலேயிலிருந்து வரவாரா போய் பாருங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு வந்து கலிலேயில் வளர்ந்தார், ஆனால் அங்கே பெருக்கலை. அவர் வந்து பிறந்தது வந்து பெத்லகேமில் தான். அது வந்து அவங்களுக்கு தெரியாது. ஆனால் பாருங்கள் எவ்வளோ சட்டத்தை குறிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாருங்கள், நீங்கள் கோர்ட்டில் வந்து போகிறீங்க, நீங்கள் சில லாயர்ஸ்லாம் அவங்க எல்லாமே தெரியும் லா சட்டப்படி, ஆனால் உண்மை பேச மாட்டாங்க. அந்த சட்டத்தை அவங்க வச்சு ஏதாவது ஒரு திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கு வந்து அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. கிறிஸ்துவம் நம்மளுடைய கடல் கொடுக்குற அந்த ஞானம் வந்து எப்பொழுதுமே நல்லதுக்காக நம்ம உபயோகப்படுத்தணும். அது மட்டும் இல்லை, உண்மையை தெரிந்து கொள்வதற்கு நம்ம முயற்சி செய்யணும். உண்மை தெரியாமல் நம்ம வந்து நிறைய விஷயத்தை பேசணும். அது வந்து ஒரு காசிப்பான கூட இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எதாவது நடந்துச்சுன்னா அது தெரிஞ்சுக்கணும், அது உண்மையாக இல்லையா. ஒரு உண்மையே தெரியாமல் நம்ம வந்து சாட்சி போட்டு போவோம், மற்றவங்க பற்றி என்ன தப்பாக போய் சொல்கிறது பேசுறது பண்ணணும். அந்த மாதிரி செய்யக்கூடாது. அதனால தான் என்னுடைய லட்சியத்தில் வந்து ஒரு தெளிவாக நம்மளுக்கு கடவுள் சொல்லுகிறார். ஈவன் பாருங்கள், சோல்ஜர்ஸ் கூட போயிட்டு அவங்க ரிட்டர்ன் வராங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு உண்மை இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. அதனால தான் அவங்க வந்து உண்மையாக இருந்ததுனால தான் அந்த உண்மை நமக்கு தெரியுது. ஒருவேளை அவங்க திருடர்களாக இருந்தாங்கன்னா அவங்க அதை செஞ்சுருப்பாங்க, தெரியாது. அதனால நம்ம எப்பொழுதுமே உண்மையை கற்றுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அதுக்காக இந்த தொழில் பண்ணுறாங்க. எல்லாம் தருகின்றே தந்தா என்னையும் தருகின்றே எல்லாம் தருகின்றே தந்தா என்னையும் தருகின்றே இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவே உனக்கு காணிக்கை இயற்கை ஈந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயன் கிடைத்த பொருளை என்னோடே தருகின்றே என்னோடு இணைந்து தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன், தந்தா என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரர்களும் திருவள்ளியில் தந்தையாக ஏற்றுதாகவே ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை எனக்கு நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வெளியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, பணியுடன் உண்மை வேண்டிய நிலையான உதவியை அளிக்கும் காணிக்கைகளை பேரின்பத்துடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலேயே போற்றுவோம். உலகின் மீட்புக்காக உமக்கு உகந்தவாக ஒப்புக் கொடுக்கும் செய்கிறாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவியாக கொண்டாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேல் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனான ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூய்மையான தந்தை என்று முதலாவல இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவியாக என்னாலும் கொடுத்து நான் உங்களுக்கு நன்றி செலுத்துவதையாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மீட்புரிய பட்டுதலிலிருந்து விடுதலை பெற்று நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தொழுகின்ற காலம் இதுவே. ஆகவே புரிதல்வானோடும் சேர்ந்து நாங்கள் உண்மை புகழேது முடிவென்று சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீமையாகவே தூய்மைக்கு போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது காணிகளை தூய்மைப்படுத்தி உங்களை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு வைமாறுவாக. அவர் பாடுபட உலகடைந்தும்
இறைவருடைய அருந்திய பின் கிண்ணத்தை விடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்கள் தகவல் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பலன்கள். ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்கு என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள். ஆண்டவரே, நீர் வளரும் உமது மரணத்தை அறிவிக்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறைவனின் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழும் தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உன் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த நிலையை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியில் கொண்டு சேர்க்க வேண்டும் என தாழ்மனை கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிலும் பரவிருக்கும் ஒரு துறவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை எலியோ, எங்களாய பீட்டர், எல்லா திருநீராய அனைவரோடும் உமது திருமகள் அன்பின் நிறைவேற செய்தோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கும் உயிர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தவர்களையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமண ஒளியில் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் தாயான புனித மரியாதை கொண்டாடாத புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களை உலகில் உமக்கு உதவராகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலை வாழும் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் ஆகவே புகழ்ந்தேத்து மன்றாட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பெரும் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படினால் பயிற்சி பெற்று நாம் இது சொல்வோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, எங்கள் விடுவித்த எங்கள் வாழ்நாளின் அமைதியின் பணியாளர்களை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியான பாவத்தை எப்பொழுது விடுதலை பெற்று யாரும் கலக்கமின்றி நலமாக இருக்குமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் அது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மத்திருவை நம்பிக்கை நோக்கி மத்திருடத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றும் கிடைத்திருக்கிறாங்க என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக, வான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி பகிர்ந்து உலகில் பாவம் போக்கும் இருளின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் செம்மறியே, எமக்கு அமைதியருளும். இதோ இறைவன் செம்மறியை உலகின் பாவம் போக்குபவர், செல்வனிலிருந்து கிடைக்க பெற்றோர் வேறு பெற்றோர். என் ஆண்டவரே, நீர் தேர்ந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும் பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும் தாழ்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் அடைக்கவும் தாழ்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் அடைக்கவும் இருளே சூழும் ஒளி மன்றாடுவோமாக. இறைவா, இவ்வுலகுக்கு வரும் ஒவ்வொரு மனிதனும் ஒளிர்கின்ற நீர் எங்கள் இதயங்களை உமது அருளில் சுடரால் ஒளிர்வித்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது மாண்புக்கு தகுதியானதையும் விருப்பமானதையும் என்றும் நிலையில் கொண்டு உம்மை நேர்மையாக அன்பு செய்ய வல்லமையை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, தாழ்மையுடன் உம்மை நோக்கி மன்றாடுவரை காத்து வலுவூற்றை தாங்கிக் கொள்ளும் சாவனிடல் நட்புரை உமது நிலையான மொழியில் உயிர் பெற செய்துள்ளோம். தீமனத்திலிருந்தும் உமது இரக்கத்தால் அவர்களை விடுவித்து நிறையான நன்மைக்கு அவர்களுக்கு வந்து சேரணுகிறாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் இறைவன்
தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்ற வாரங்கள் திருவிழை நிறைவேற்று. கிறிஸ்துவே நன்றி.